எவ்வளவோ ப்ரோக்கர்ட்ட பேசியாச்சு செட் ஆகல. அதான் இப்ப உங்களை வர சொல்லி. நீ வேற எந்த ப்ரோக்கர் பார்க்கவே தேவையில்ல, மாப்பிள்ளைய கொண்டு வந்து அடிக்கிறேன். மாப்பிள்ளைன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. சரிங்க, அதை சொல்லிடுறேன். நோட் பண்ணி. மாப்பிள்ளை நல்லா ஹைட்டா சிவப்பா அழகா இருக்கணும். சிவப்பா அழகா, சரிங்க. அப்புறம் ஐடி அப்படின்னு வேலை செய்யணும், நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த தோட்டந்தோரம் இருக்கணும், பம்பர் செட் கண்டிப்பா இருக்கணும். ஒரு சந்தேகம்ங்க, ஐடி வேலை பாக்குறேன், அப்புறம் தோட்டத்துறவு எப்படி பாப்பா? ஆமாப்பா, யாராவது பாக்குவாங்கல்ல. சரிங்களா? அப்புறம் அண்ணன் தம்பி இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. அதுவும் முக்கியமான விஷயம், அண்ணனுக்கு கல்யாணம் செட்டில் ஆகிடணும், வரக்கூடாது. வரக்கூடாதா? ஆமா, சரி, வரக்கூடாது. இந்த குடிப்பழக்கம் அதெல்லாம் இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸுங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது. பொண்ணு கூட எப்பவும் கலகலாம் இருக்கணும். கலகலான்னு? ஆமா, அவருடைய சிரம கலகலாம். கல்யாணம் முடிச்சோடனே பொண்ணு தனி வீடு போயிடணும், தனி கொடுக்கணும். ஆமா, போயிடலாம். அம்மா அப்பா பார்த்து போட்டு அந்த பேபிமா வேலைக்கு போறது போகாது, அது இஷ்டம். போன்னு சும்மா சொல்லு, தொந்தரவு வரக்கூடாது. பேபிமாங்கிறது பொண்ணுதான். பேபிமா பொண்ணுக்கு என்ன? பொண்ணுக்கு என்ன? மாப்பிள்ளைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பொண்ணுக்கு ஏதாவது கேட்பாங்களா? வரதட்சணை இல்லையா, ஜெயிலுக்கு தான் போக முடியாம. அப்புறம் மாப்பிள்ளைக்கு உள்ள விஷயம் கேட்டீங்க, அப்புறம் பொண்ணு கேட்பாங்களா? மாப்பிள்ளையோட தகுதி இதெல்லாம். ஓ, தகுதிங்களா? ஆர்டர் கொடுத்துட்டு வரேன். ஆர்டர் கொடுக்குறியா? அப்புறம் நீங்க சொன்ன கண்டிஷன்ஸ்க்கு இந்தியாவில மட்டும் இல்ல, உலகத்திலே மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். ஆர்டர் கொடுத்து செஞ்சு எடுத்துட்டு வரணும், செஞ்சு எடுத்துட்டு வரேன். பேபி கல்யாணம் பண்ணி